சின்னதங்கம் பெரியதோ சென்றதொரு தங்க முற்ற அந்த பார்க்கடலில் பிறந்தவர் அவள் பார்க்கடலில் பிறந்தவர் அந்த பிறந்தாமன் தங்கைய அந்த பிறந்தாமன் தங்கையம்மா பொழுது ஒன்று வந்திடாமல் நான் கோருகிறேன் நான் முறைகள் ஒன்று வந்திடாமல் கையில கையில அந்த பொண்ணு நல்ல யாரெல்லாம் அங்கு ஒளி சமூகனா நல்ல தேவர்களா கல்வியது கற்றவரா இல்லை இல்லாதொரு இறுதி மார்க ஏக புத்திரதொரு கபரி மார்க அமராவதி என்னும் தெய்வலோகோ தெய்வலோகோ அந்த தெய்வந்தேரன் என்றானே அது பிரம்மலோகோ நல்ல பிரம்மனோடு நல்ல கலை மகளா வைகுண்டம் என்னுந்தளம்பாடிற என்பெருமானோடு நல்ல ஆதிவள்ளி கையிற அப்பனால கொழுவீர சக்தியோடு சிவனும் முக்கோடி தேவர்களா முக்கோடி தேவர்களா அதனை முனிவர்களா ரிஷிமார்களா முக்கோடி தேவர்களா ரிஷிமார்களா அழகு கொம்பு மமூனிகள் அழகு கொம்பு மமூனியா உடனோடு நாரதரா நாரதரா நாரதலா சோதி மார்க்கண்டையில் அங்கே கொழுவிருந்த கொழுவிருந்த
அமர்ந்திருந்தா தானாக முளைத்ததோர் கைலிங்கிருமாம் பருவதமா ஆதி வெள்ளிங்கிரி கைலிங்கிருமாம் பருவதத்தில் அணுவுக்கு அணுவானவன் பெரிதுக்கும் பெரிதானவன் ஆதியும் அந்தமும் இல்லாத அருள் பெரும் ஜோதி. ஆமா, தனிப்பெரும் கருணை. தனிப்பெரும் கருணை உள்ளத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவனாக விளங்குகிற சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார் கைலிங்கிருமாம் பருவதத்திலே. இந்த உலகம் தோன்றுவது ஓம் என்ற பிரம்மம் தோன்றி பிரணவம், அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரமும் தோன்றி பரவாயில்ல இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒளி தோன்றி அந்த ஒளியின் உள்ளாக இருந்து சக்தி தோன்றுகிறார். சக்தியினுடைய அம்சமாக பிரம்மன் என்றும் விஷ்ணு என்றும் ருத்ரன் என்றும் அழகான 3 மும்மூர்த்திகளை அவதாரம் செய்கிறார்கள். அந்த 3 மும்மூர்த்திகளுக்கும் அலைமகள், கலைமகள், மலைமகள், முப்பெரும் தேவிமார்கள் அப்படி அழகாக உருவாக்கி அவர்களுக்கு 3 அந்த முப்பெரும் தேவிமாராக இருக்கின்ற அவர்களுடைய தலைவனாக இருக்கிறாரே மும்மூர்த்திகள். அவர்களுக்கு படைத்தல், காத்தல், அழித்தல் மும்மூர்த்திகள் என்று 3 தொழிலை கொடுக்கிறார். அந்த பிரம்மனுடைய அருளாலே 7 உலகம் எல்லாம் எப்படி படைக்கிறார்? நான்முக கடவுளாகிய பிரம்மதேவனுடைய கையினால், பிரம்மனுடைய திருக்கரத்தினால் அந்த நான்முக கடவுளாக விளங்கும் பிரம்மனுடைய வலது கால் பெருவிரலிலே ஒரு மங்கை தோன்றுகிறார். அந்த பிரம்மனுடைய வலது காலில் ஒரு ஆண்மகனும் இடது காலில் ஒரு பெண்மகனும், தாரகன் தாரகி. அந்த தாரகனும் தாரகியும் சேர்ந்து இந்த உலகத்தில் தாரகனும் தாரகியுடைய உடச்சுறாங்க. அந்த தாரகன் தாரகியுடைய இருவருடைய உருவாக்கப்பட்ட ஜீவங்கள் தான் இந்த மண் உலகம். என்னெல்லாம் படைக்கிறார் என்றால், என்ன ஓர் அறிவு படைத்த மரம், செடி, கொடி, புல், பூண்டு, தலை, தாவரம் அத்தனையும் படைக்கின்றார். ருசித்து வாழக்கூடிய கரையான் எறும்பு ஜாதிகளையும் படைக்கிறார். நீரிலே வாழ்ந்து வரக்கூடிய நீர்வாழ் உயிரினங்கள் அத்தனையும் படைக்கிறார். விண்ணிலை பறக்குகின்ற பறவை இனங்கள் அதையும் படைத்தார். வனத்திலே வாழ்ந்து வரக்கூடிய மிருகங்கள், வீட்டிலே வளர்க்கப்படுகின்ற மிருகங்கள் இதற்கையும் படைத்தார். சாரதான். இதற்கு மேலாக அந்த பிரம்மன் என்ன படைக்கிறார் என்றால், என்னையா படைக்கிறார்? இந்த உலகத்தில் எல்லா இந்த 5 ஜீவன் வரைக்கும் இந்த ஜீவங்கள்லாம் நயன பாஷை உண்டு. ஆனால் அம்மா அப்பா என்று வாய் வார்த்தை பேச முடியாது. அதனால் பேசும் தெய்வத்தை பேசும்படியாக அழைக்கின்ற அளவுக்கு வல்லமை படைத்தவன் மனிதன்.
அந்த மனிதனை படைத்தார். சக்தியினுடைய ரூபத்திலே பெண்களையும் சிவனுடைய அம்சத்திலே ஆண்களையும் படைத்து அந்த ஆண்டவன் சிவபெருமானுடைய அருளால் இந்த 7 உலகங்களை எண்ணுமதமாக படைக்கின்றார். எப்படி படைக்கிறார்? 1008 அண்டாட்சரம், 264 புவனங்கள், 108 பிண்டங்கள், சப்தசராசரங்களை எல்லாம் உருவாக்கி இறைவனுடைய அருளால் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிற தருணத்தில் நீர்வளம், நிலவளம், கோள்வளம், கொடிவளம் பொருந்திய நாடாக விளங்கும் பைந்தமிழும் பருத்த நன்னகரம், பண்பு உள்ளவர்கள் வாழ்ந்து வருகின்ற அருமை நகரம், ஆன்மீக பெருமக்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த அன்னமையில் விரித்தார்கின்ற ஆரைக்குளம் நன்னகரம், ஆரைக்குளம் நன்னகரம். அப்பேற்பட்ட இந்த ஆரைக்குளமான நன்னகரத்திலே தெய்வத்தொண்டே பெருந்தொண்டாக எண்ணிக்கொண்டு அந்த தெய்வத்துக்கு மட்டுமே